tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away, and spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already have. ஓ, என்னால இத ஆர்டரா வைக்க முடியல. எப்படி கலைஞ்சிருக்கு? இதுல எதுவுமே எனக்கு புரியல. எல்லாரும் தள்ளி நில்லுங்க, நான் இவனை பாத்துக்கிறேன். ஓ, இது ரொம்ப பெருசா இருக்கே, இப்ப என்ன பண்றது? ஓ, இங்க என்ன நடக்குது? இவனுக்கு என்ன ஆச்சு? யாராவது சீக்கிரம் எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸா வர சொல்லுங்க, சீக்கிரம். அவனுக்கு ஒண்ணு இல்லப்பா, நாங்க இங்க நாடகத்துக்கு ஒத்துக்க பார்த்தோம். உன் கண்ணு கருப்பா வீங்கி இருக்கு, நாடகத்துக்கு போட்ட வேஷமா? இது ஒண்ணும் வேஷம் இல்ல அங்கிள், நிஜமாவே அடிபட்டதுதான். இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு பெரிய பையன் லியோவோட சாண்ட்விச்காக சண்டை போட்டு இப்படி பண்ணிட்டான். லியோ வேற ஏதாவது ஒண்ணுனா விட்டு கொடுத்திருப்பா. ஆனா அது சாண்ட்விச் ஆச்சே, அவனால எப்படி முடியும்? அவன் ரொம்ப மோசமானவன் தெரியுமா? அவன் நிச்சயமா தண்டிக்கணும். அவன் ஹோம்வொர்க் ஃபுல்லா இன்க கொட்டிடணும், இல்லனா அவன் ஷூலேஸால கழுத்தை நெருக்கிடணும். ஆமா, இப்படி கடுமையா தண்டனை தரத்துக்கு பதிலா சாதாரணமா தண்டிக்கலாமே. ஆமா, இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. இது என்னோட யோசனை இல்ல, ஃப்ரிக்கோட மெத்தட் தான் இது. அவர் இப்படிதான் எல்லாரையும் தண்டிச்சாரு, இது அவருக்கு நல்லாவே வேலை செஞ்சது. அப்படின்னா அவரை பத்தி சொல்லு. ஃப்ரிக் ஒரு பரம ஏழை. எந்த அளவுக்கு ஏழைனா மாத்து துணி கூட இல்லாம கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்படி இருந்தாலும் ஃப்ரிக் ஒரு பணக்காரன் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரோட முதலாளி சரியான கஞ்சன், ரொம்ப கம்மியா சம்பளம் தருவாரு, சாப்பாடு ரொம்ப கம்மியா தான் போடுவாரு. கடைசியா ஃப்ரிக் ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வந்தாரு. போதும், நான் இங்க வேலை பார்த்தது. இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்தோம், எனக்கு சாப்பாடு கூட சரியா கிடைக்க மாட்டேங்குது. மாத்தி போட்டுக்க ட்ரெஸ் கூட இல்ல. 3 வருஷமா இங்க வேலை பாக்குறேன், சம்பளம் கூட கிடையாது. போதும், நான் இங்க வேலை பார்த்தது, நான் கிளம்புறேன். ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? அது முதலாளி, நான் இங்கிருந்து போறேன். நீ இப்படி நன்றியே நினைச்சு பார்க்காம போறியே, இது சரியில்லை. முதலாளி, நான் உங்ககிட்ட இத்தனை வருஷமா வேலை செய்யறேன், எனக்கு சாப்பாடு கூட சரியா கிடைக்கல, மாத்தி போட்டுக்க சரியான துணி கூட இல்ல. அதனால நான் வேற எங்கேயாவது வேலைக்கு போறேன். நீ ரொம்ப பேசுற. இனிமே நீ இங்க வேலை பார்த்தா சரிப்பட்டு வராது. வெளியில போய் கஷ்டப்பட்டாதான் தெரியும் உனக்கெல்லாம். சரி, என்னோட 3 வருஷ சம்பள பணத்தை நீங்க இப்ப கொடுக்கணும். அதுக்கு என்ன, தந்துட்டா போகுது. வருஷத்துக்கு 1 காயின். இந்தா, நீ 3 வருஷம் வேலை பார்த்ததுக்கான 3 காயின் வாங்கிட்டல்ல, கிளம்பு. என்ன 3 காயினா? 3 வருஷமா வேலை செய்ததுக்கு என்னோட பயணத்துக்கு கொஞ்சம் சாப்பாடும் மாத்து துணியாவது தாங்க. என்னது, உனக்கு 3 காயின் கொடுத்ததே அதிகம். நீ சீக்கிரம் இங்க இருந்து போயிடு, இல்லன்னா அதையும் திரும்ப வாங்கிடுவேன். நாளைக்கு முதல் வேலையா நகரத்துக்குள்ள போய் ஒரு வேலையை தேடணும். ஓ, நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவ்வளவு தூரம் பயணம் பண்ணது போதும். கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு பயணத்தை தொடரலாம். இன்னைக்கு நைட் இங்க நிம்மதியா தூங்கிடலாம். அச்சோ, பேயா காட்டேரியா, என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன விட்டுடு. ஓ, குட் மார்னிங் சின்ன பையா. உன்னை நான் பயமுறுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிரு. நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்க தான் வந்தேன். எனக்கு ஒரு காயின் இருந்தா கொடுக்குறியா ப்ளீஸ்? என் கிட்ட மொத்தம் 3 காயின் தான் இருக்கு. அத நான் இன்னைக்கு நகரத்துக்கு போய் துணி எடுக்கவும் சாப்பிடறதுக்கும் தான் வச்சிருக்கேன். உன்கிட்டயாவது 3 காயின் இருக்கு, என்கிட்ட ஒண்ணு கூட இல்ல. என் துணியை பாத்தியா எப்படி கிழிஞ்சிருக்குன்னு? எனக்கு ஒரு காயின் இருந்தா கொடு. சரி, இந்தாங்க, இந்த காயினை எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த 2 காயின் போதும். ஓ, என்கிட்ட இரக்கம் காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஓ, என்னது, இன்னொரு பெரிய ராட்சசனா? என்ன பார்த்து பயப்படாதீங்க தம்பி.
எனக்கு நீங்க ஒரு காயின் தர முடியுமா? நான் உங்களை கட்டாயப்படுத்தல, விருப்பம் இருந்தா கொடுங்க, கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும். ஆ, நான் சொல்றதை நீங்க நம்பணும். என்கிட்ட இப்ப 2 காயின் தான் இருக்கு. நான் இதை வச்சுக்கிட்டு தான் நகரத்துக்குள்ள போய் எனக்கு துணி எடுக்கணும். உங்களை விட பரிதாபமா இருக்கு, முடி வெட்ட கூட காசு கிடையாது, அதனாலதான் இவ்வளவு பெரிய தாடி விட்டுருக்க. சரி, இந்தாங்க உங்களுக்கு ஒரு காயின் தரேன். இந்த ஒரு காயினை வச்சுக்கிட்டு நான் என் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்ப என்கிட்ட ஒரு காயின் தான் மிச்சம் இருக்கு. நான் இப்ப கீழே குதிக்க போறேன் சின்ன பையா. ஆ, இதை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன் முன்னாடி இப்படி குதிச்சதுக்கு காரணம் உன்னை பயன்படுத்துறதுக்காக இல்ல. எனக்கு ஒரே ஒரு காயின் வேணும், அதுக்காக தான் இப்படி பண்ணேன். இல்ல என்கிட்ட ஒரு காயின் கூட இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லு, உன்கிட்ட ஒரு காயின் கூட இல்ல? அது வந்து என்கிட்ட ஒரு காயின் தான் இருக்கு. அதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி காயின். சரி, நான் அதை உங்ககிட்ட தரேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. உன்னோட கருணைய பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். உன்கிட்ட இருந்தது 3 காயின் தான், ஆனா அதை கேட்டவங்களுக்கு முகசுளிக்காம நீ தானம் பண்ணது பெரிய விஷயம். அதனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உனக்கு 3 வரம் தர விரும்புறேன். நீ 3 காயின் கொடுத்ததுக்காக உனக்கு 3 வரம் கொடுக்கறேன். என்ன 3ஆ? நான் மத்த 2 காயினை கொடுத்தத பத்தி உங்களுக்கு எப்படி அத தெரியும்? பத்தி நான் உனக்கு விளக்கமா சொல்றேன். நான் முன்னாடி உன்னை சந்திச்சப்ப நான் எப்படி இருந்த ஞாபகம் இருக்கா? புரிஞ்சுதா? 2வது காயின் வாங்கும் போது இப்படி வந்தேன், 3வதா வாங்கும் போது இப்படி. சரி, உனக்கு தேவையான 3 வரத்தையோ கேளு, நான் தரேன். என்ன வரமா? நான் என்ன வேணும்னாலும் கேட்கலாமா? ஓ நிச்சயமா, உனக்கு என்னென்ன வேணும்னு தைரியமா கேளு. கேக்குறேன். அது வந்து எனக்கு ஒரு வயலின் வேணும். நான் வாசிக்கிறத கேக்குற யாரோ நான் வாசிக்கிறத நிறுத்துற வரைக்கும் டான்ஸ் ஆறத நிறுத்தவே கூடாது. என்ன, வயலினா? இது ரொம்ப சுலபம். சரி, இப்ப நீ 2வது வரத்தை கேளு, கொஞ்சம் சுவாரஸ்யமானதா இருக்கணும். எனக்கு மாய வித்தை செய்யற அம்பும் வில்லும் வேணும். நான் எதை குறி வச்சாலும் அது தவறாம போய் குத்தணும். சரி, மாய அம்பையும் வில்லையும் தரேன். இப்ப நீ 3வது வரத்தை கேளு, அது ரொம்ப விசேஷமானதா இருக்கணும். புரிஞ்சுதா? எல்லாரும் என்கிட்ட கருணையோட நடந்துக்கணும். நான் எப்படி உங்ககிட்ட கருணையோட நடந்துக்கிட்டனோ அதே மாதிரி நான் முதல்ல எதை கேட்டாலும் அவங்க மறக்காம எனக்கு தரணும். இதைத்தான் நான் என்னோட 3வது வரமா கேட்க விரும்புறேன். அவ்வளவுதான். ரொம்ப புத்திசாலித்தனமா உன் இஷ்டப்படி எல்லா வரத்தையும் அருமையா கேட்டிருக்க. எல்லா வரமும் கிடைக்கும். குட் மார்னிங் சார். என்கிட்ட எதுவும் பணம் இல்ல. அதனால உங்க கடையில இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து எனக்கு தர முடியுமா? நீ என்ன கேட்டாலும் உனக்கு நிச்சயமா தர்றேன். சரி, உனக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீயே முடிவு பண்ணிக்க. இந்தாங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. இந்த குதிரை பார்க்க அழகா இருக்கு, எனக்கு அது தர முடியுமா? நல்லபடியா போயிட்டு வாங்க. உங்களோட குதிரையும் Dressம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன முதலாளி, எப்படி இருக்கீங்க? என்ன அடையாளம் தெரியல. என்ன போய் முதலாளின்னு சொல்றீங்களே, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் உங்ககிட்ட வேலை பார்த்தவன் தான், ஞாபகம் இல்ல? 3 வருஷமா வேலை செஞ்சதுக்கு 3 காயின் கொடுத்து அனுப்புனீங்களே. என்ன நிஜமாவா சொல்ற? நீ எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரனான? அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லித்தாய. நான் எப்படி பணக்காரன் ஆனேன்னு கேக்குறீங்களா? அது வந்து சூதாட்ட மூலம் தான். நீங்க போட்டிருக்க தொப்பி எனக்கு தர முடியுமா? நிச்சயமா தர்றேன். நீ கேட்டு நான் எப்படி மறுக்க முடியும்? இந்தா வாங்கிக்க. இப்ப உங்களோட இந்த பறக்கிற தொப்பிய ஒரே விழால நான் குறி வச்சு கீழே இருக்கவா சொல்லுங்க. நீ என்ன கிண்டல் பண்றியா? இந்நேரம் அது ஏதாவது காட்டுக்குள்ள போய் விழுந்திருக்கும். என்னால அது முடியும். எவ்வளவு பந்தயம் கட்டுறீங்கன்னு சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் கட்ட தயாரா இருக்கேன். சரி, நான் ஒத்துக்கிறேன். இப்ப பாருங்க. என்னால இதை நம்பவே முடியல. இது ஏதோ மாயாஜால வித்த மாதிரி இருக்கு. நீங்க இதை நம்புறதுக்கு நான் இன்னொரு வித்தையை பண்ணி காட்டுற முதலாளி. இந்த வயலினை நான் வாசிக்க போறேன். இந்த ரோஜா செடியில நிறைய முட்கள் இருக்குது, அதுவும் ரொம்ப கூர்மையா இருக்கு. என்ன பண்றது? என்ன இது? இந்த இசையை நிறுத்து. என்னால ஆட்டத்தை நிறுத்த முடியல. நீ ஏன் இப்படி வாசிக்கிற? இந்த முட்கள்ல மாட்டி என்னோட விலை உயர்ந்த ஆடை கிழிஞ்சு போயிடுச்சு. என்ன பார்த்தா ஒரு முதலாளி மாதிரியா இல்ல, தொழிலாளி மாதிரி ஆயிட்ட. சொல்றத கேளு, தயவு செஞ்சு வாசிக்கிறத நிறுத்து. நான் சொல்றது கேக்குதா இல்லையா? இப்ப நிறுத்த போறியா இல்லையா? சரி, நீங்க இவ்வளவு சொல்றதால நிறுத்துறேன். ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்றது? பதில் சொல்லு.
கவலைப்படாதீங்க, நான் உங்ககிட்ட 3 வருஷமா மாடா உழைச்சிருக்கேன். நீங்க எனக்கு 3 காயின் கொடுத்தீங்கல்ல, அதையே நான் உங்களுக்கு திருப்பி தரேன். புது துணி வாங்கிக்கோங்க. எனக்கே பிச்சை போடுறியா? என்கிட்ட வேலை பார்த்ததெல்லாம் மறந்துட்டியா? திமிரா நடந்துக்கிற. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்கிட்ட யாரும் இவ்வளவு மரியாதை குறைவா நடந்ததில்ல. என் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஆமா, என் உடம்பு கூட வலிக்குது. அந்த வயலின வாசிக்க ஆரம்பிச்சா ஆடுறதை நிறுத்தவே முடியாது. அந்த மோசமான தொழிலாளி இங்க இல்ல. சுகமா மேல தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். என் பின்னாடி வாங்க, அவன் தப்பிச்சிட போறான். ஏய், கதவை தர. மரியாதையா கதவை திறக்க போறியா இல்லையா? உன்னை கைது பண்ண போறோம். கதவை தர. என்ன எதுக்கு கைது பண்ண வந்திருக்கீங்க? எதுக்கு கைது பண்ண போறோம் நான் கேக்குறேன். நீ வயலின் வாசிச்சு எல்லாத்தையும் இம்சை பண்றல, அதுக்காகத்தான். இவனை தூக்குல போடணும். மரியாதை இவனை இழுத்துட்டு வாங்க. தூக்குல போறதுக்கு முன்னாடி கைதியோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறது வழக்கம்ல. என்னோட கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியுமா? ஓ, நிறைவேற்றலாமே. ஆனா அதிக நேரம் இல்ல. உன்னோட கடைசி ஆசையை சீக்கிரமா சொல்லு. என்னோட வயலினை கடைசியா ஒரே தடவை வாசிக்க ஆசைப்படுறேன். வேண்டாம், அவ என்ன வேணாலும் செய்யட்டும். தயவு செஞ்சு வயலின் மட்டும் வாசிக்க ஓ, வேண்டாம். என்ன மன்னிச்சிடுங்க. அவரோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றியா. என்ன யாராவது இந்த மரத்துல கட்டி போடுங்க. அவன் வயலின் வாசிச்சானா நான் ஆட ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. யாராவது கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா என்ன நடக்குதுன்னு? எல்லாரும் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ, காப்பாத்துங்க. ஆட்டத்தை நிறுத்துங்க. சொன்னா கேளுங்க. யாரும் ஆடாதீங்க. அவன் வயலின் வாசிக்கிறத நிறுத்த சொல்லுங்க. இப்படித்தான் ஆடியே இம்சை பண்ணுவான். நிறுத்துங்க, நிறுத்துங்க. எல்லாரும் ஆட்டத்தை நிறுத்துங்க. இவருக்கு கிடைச்ச 3 வரங்களும் அவர் எதை கேட்டாலும் கிடைக்கிற மாதிரி செஞ்சது. அவர் அந்த மேஜிக் வயலினோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாரு. என் கிட்ட மட்டும் அந்த மேஜிக் வயலின் இருந்திருந்தா அந்த பையன் நான் கேட்ட உடனே சாண்ட்விச் கொடுத்திருப்பான். இந்த கண்ணும் தப்பிச்சிருக்கும். அது மட்டும் இல்ல, அவன நாள் பூராவும் டான்ஸ் ஆட விட்டு சோத்து போற மாதிரி செஞ்சிருப்பல்ல. அவன் செஞ்ச தப்ப உணர்த்த அவனுக்கு ஒரு பாடம் கத்து தரணும். என்ன பண்ணலாம்? நான் சொல்ற மாதிரி நீ செய். நாளைக்கு சாண்ட்விச்ல மிளகாயும் நிறைய பெப்பரும் போட்டு எடுத்துட்டு போ. உப்பு போட மறக்காத. அதுக்கப்புறம் பாரு அவன் என்ன ஆகுறானத. அவன் அந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டு ரியாக்ட் பண்றத நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் உடனே போய் அதை செய்யறேன். வாலியோ, அந்த சாண்ட்விச் பண்ண நான் உனக்கு உதவி பண்றேன். அவன் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு சாண்ட்விச்சை சாப்பிட்டிருக்கவே முடியாது.